ஐயா ஒரு டாக்டரை பார்த்து அவங்ககிட்ட ஒரு டானிக் எழுதி கேளுங்கன்னா அவங்க அயன் குறையா இருந்தால் தான் அது சாப்பிடணும். சும்மா இருக்கவங்கெல்லாம் அயன் டானிக் எதுக்கு சாப்பிடணும்? அயன் இன்டாக்சிகேஷன் வந்துடும். அயன் அதிகமாக டெபாசிட் ஆகி அங்கங்கே பிரச்சனை ஆகிடும். ஹீமோகுளோபின் ஒரு லெவலுக்கு கீழே இருந்தால் தான் அயன் டானிக் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். சாதாரணமாக இருக்கவங்களுக்கு தேவையில்லைல்ல. அதனால் ஒரு ஹீமோகுளோபின் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட எழுதி கேட்டால் உங்களுக்கு ஸ்டமக்குக்கு எப்படி ஒத்துக்குமோ அந்த மாதிரிலாம் மருந்துகள் இருக்குல்ல. நிறைய அயன் வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது. பிறகு டைரியா போயிடுச்சு, ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு பல்லெல்லாம் கருப்பாக போயிட்டுன்னு வருவீங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல அயன் டானிக்லாம் இருக்குது. எல்லாருக்கும் ஒத்துக்கிற மாதிரி, வயிற்றுக்கு ஒத்துக்கிற மாதிரி, அல்சர் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காக டானிக்கெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே. டோசேஜ் ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் பாட்டில் அயன் டானிக்கு நிறையா குடிச்சிங்கன்னா அது வயிற்றுக்கு பிடிக்காமல் போயிடக்கூடாது. நிறையா கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை காட்டி சாப்பிடல ஒன்றும் இல்லையே. எப்படி மருந்து கடையில் தான் வாங்க போகிறோம். சும்மா போய் மருந்து கடையில் டானிக்கை கொடுத்து கேட்டால் அது முறையில். நீங்கள் டாக்டருக்கு எந்த டாக்டரோ உங்கள் டாக்டர்னு ஒரு டாக்டர் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட காட்டி டாக்டர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது, அயன் குறையா இருக்குதுன்னு பார்த்தா அயன் டானிக் குடிக்கணும்னா அயன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அயன் டானிக் குடிக்கணும். அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தா அட்லீஸ்ட் 3 months சாப்பிடணும். 3 மாதமாவது மருந்து சாப்பிட்டா தான் அந்த அயன் நார்மல் ஆன பிறகும் ஹீமோகுளோபின் 12-13 வந்த பிறகும் ஸ்டோரேஜ் லிவரில் உள்ள ஸ்டோரேஜ் அயன்லாம் சரியானால் தான் நீங்கள் வந்து நார்மலாக அந்த ஹீமோகுளோபின் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் டாக்டரை பார்த்துட்டு சாப்பிடுங்க சாமி. ஏதாவது சாப்பிட்டு பிறகு ஏன் மேலே குத்துன்னு சொல்லாதீங்க.